பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மார்க்கு 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மார்க்கு 11:24. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் நமக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை நாம் தியானித்து பார்த்தோமானால் இந்த வார்த்தைகளை நம்மால் சுதந்தரித்து கொள்ள, உரிமையாக்கி கொள்ள முடியும். ஏனென்றால் ஜெபத்தில் பல விதங்கள் உள்ளது. நாமாக வீணாக வார்த்தைகளால் ஜெபிக்க முடியாது. அந்த ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் எட்டவும் எட்டாது. அதுவும் அவருக்கு அருவருப்பானது. ஆண்டவருக்கு பிரியமான உண்மையான ஜெபத்தை கொடுப்பதும் ஜெப ஆவியை கொடுப்பதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். நமக்கு ஏற்படுகிற வேதனை, சோதனை, கவலையின் போது, தேவையின் போது இந்த வசனம் நம் நினைவிற்கு வரும். நாம் ஏசப்பாவிடம் கேட்போம், ஜெபிப்போம், விண்ணப்பிப்போம், வேண்டுவோம், அவர் சமூகத்தை நாடுவோம் என்ற உணர்வு, எண்ணம் வரும். ஆனால் இந்த எண்ணம், உணர்வு வரும்போது செய்யாமல் காலை மாலை பிறகு என்று ஒரு சிறிய அலட்சியமே பெரிய நோக்கத்தை, பெரிய விசுவாச ஜெபத்தை கெடுத்து விடுகிறது. நம்முடைய ஜெபம் தேவனால் உணர்த்தப்பட்ட வேளையில் உடனடியாக ஜெபமாக, உண்மையான ஜெபமாக, ஆவில் நிறைந்த ஜெபமாக, அவர் சமூகத்துக்கு சென்றடையத்தக்க ஜெபமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த ஜெபத்தில் நாம் தேவனிடத்தில் கேட்பதை அவர் நமக்கு செய்வார் என்ற விசுவாசத்துடன் கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். உண்மையான விசுவாசம் என்பது கிறிஸ்தவர்களின் இருதயங்களில் தேவன் செய்யும் ஒரு கிரியையாகும். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிப்பார் என்று தேவனால் நமது இருதயங்களில் தரப்படும் ஒரு விழிப்புணர்வு உண்மையான விசுவாசத்தில் அடங்குகிறது. இது பரிசுத்த ஆவியானவரால் நமது இருதயங்களில் உருவாக்கப்படுகிறது. இதை நம் உள்ளங்களில் நம்மால் உண்டாக்க முடியாது. இந்த விசுவாசம் நமக்குள் சாதாரணமாக வராது. தாம் பெற்றுக்கொள்ளப் போவதை விசுவாசிப்பது மனிதரால் உண்டாவது அல்ல. அதுவும் தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு ஈவு, கிருபையாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் என்று அவரை நம்புகிறவர்களுக்கும், அவரால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய ஜனங்களுக்கும் அவர் தம்மை பற்றிய விசுவாசத்தை அவர்கள் இருதயத்திற்குள் வைக்கிறார். அந்த விசுவாசமே ஜெபத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தை கொடுக்கிறது. விசுவாசம் உள்ள ஜெபம் என்பது தேவனுடைய சித்தத்தை ஆதாரமாக கொண்டிருக்க வேண்டும். தம்முடைய சித்தத்தின்படி உண்மையாக வாழும் ஒவ்வொரு விசுவாசியின் இருதயத்திலும் தேவன் அந்த விசுவாசத்தை வைக்கிறார். இந்த விசுவாசம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அதாவது நாம் தேவன் மேல் வைத்துள்ள அன்பு, அவரை அறிகிற ஞானம், அவருடைய கிருபை, அவரை பற்றுகிறதற்கான நோக்கம் ஆகியவற்றின் அடிப்படையில் விசுவாசம் நமக்கு தரப்படுகிறது. நம்மீது அவருக்குள்ள அன்பை வெளிப்படுத்தவும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றவும் விசுவாசம் தரப்படுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஜெபிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும், ஜெபிக்க தூண்டுகிற உணர்வையும், விசுவாசத்தையும் நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லிக் கொடுத்தபடி ஜெபத்தில் விசுவாசத்தோடு கேட்கிற யாவற்றையும் நாம் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் வாழலாம், வாழ்வோம். அம்மேன். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, அனுதினமும் நாங்கள் உம்மை உண்மையாய் தேடுகிற இருதயத்தையும், உம்மை நோக்கி எங்களுடைய விண்ணப்பங்களை செலுத்துகிற ஜெப ஆவியையும், உம்மிடத்தில் எங்களுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தையும் நீர் கிருபையாய் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. அம்மேன்.